அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ சஸ்டைன் ஆனால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கு, இது முழுக்க முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் அனலைஸு, வீக்லி அனலைஸு, மந்த்லி அனலைஸு, இயர்லி, அப்போ ஸ்டாக்ஸை பற்றினது, சில கமாடிட்டி எல்லாமே இனிமேல் இது டைம் இருக்கும்போதெல்லாம் நான் லைவ்ல கூட ஒரு சில இதெல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. ட்ரெண்டு எந்த பக்கம் இருக்குன்றது, இந்த பக்கம் இருக்குன்றது மென்ஷன் பண்ணுவேன். அது எல்லாமே டெலகிராமில் கொடுக்குறோம். அந்த சேனல் மேக்ஸ் மார்க்கெட்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன் இதில் வீடியோ போடல அப்படின்னு நினச்சிரு, அது ஏற்கனவே நம்ம அப்டேட் கொடுத்துருக்கோம், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போது இன்னைக்கு மண்டே ட்ரேடு நம்ம சேனலுடைய ஸ்லோகன் படி மிஸ் பண்ணக்கூடாதுங்க. மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ட்ரேடருக்கு, இன்ட்ராடே ட்ரேடருக்கு. நம்ம ஆப்ஷன் பையர் வந்து இன்ட்ராடேல மட்டும் தான் பண்ணுறோம். பொசிஷன் இருக்குது, அது வேறு கான்செப்ட், அது விட்டுருங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் பையர் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்போது இந்த சைக்காலஜி இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். திங்கக்கிழமை ஏன் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை ஏன் லாஸ் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்கிறதுல சிந்திங்க. சரி, இன்னைக்கு 25,600 புட்டு 98 ரூபீஸ், 98 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி இறங்கும், 98 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி ஏறும். அப்போ அந்த இடத்துல வரும்போது டிசைட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையர், மார்க்கெட்னுடைய ப்ரைஸை வச்சு இங்கே ட்ரேட் பண்ணக்கூடாது. அதனுடைய டைம் வேல்யூ வேற, இதனுடைய டைம் வேல்யூ வேற. ஏன்னா மார்க்கெட்டுக்கு 9.15 ஓப்பன் ஆகும், 3 முடியும். ஆனால் இதுக்கு டைம் வேல்யூ ஆப்ஷனுக்கு அப்படி கிடையாதுல்ல. ஸ்ட்ரைக் அந்த ப்ரைஸ்க்கு மேலே இருந்தால் தான் அதனுடைய மூவ்மெண்ட்ஸே இருக்கும். அப்போ அதெல்லாம் ஏன் நடக்குது? நம்ம மேக்ஸில் அந்த டைம் வேல்யூவை நம்ம உடைச்சிடறோம். இப்போ மேக்ஸாக இருந்து படிங்க. உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் போய் கற்றுக்கோங்க. மேக்ஸாக தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. அதே போல் இந்த 98 ரூபீஸ்க்கு மேலே இருந்ததுன்னா போயிட்டு ஒரு விலையில் அது திரும்பி ஆகணும், இதர் டவுன் ஆர் அங்கேருந்து அப், அங்கே சட்டன் ரூல். அதே போல் கீழே இறங்கினா ஒரு விலையில் இதர் அப் ஆகணும் ஆர் டவுன் ஆகணும், அதுக்கு சட்டன் ரூல், அங்கே திரும்பி ஆகணும். அது ரூல் ஒரு ஸ்ட்ரைக்குன்னே இருக்குது மேக்ஸ். நீங்கள் உடனே போயிட்டு அந்த டெல்டா காமா தீட்டா வேகா ரோகன் அந்த கிரிக்ஸ் வேல் அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. அதை வச்செல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. யார் எந்த கேமா எஃபெக்ட் எதை போட்டாலும் நம்பாதீங்க தயவு செய்து. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுபடியெல்லாம் இருக்கிற செட்டில்மெண்ட்டுக்கு இருக்கும், செயல்படுறதெல்லாம் அப்படி செயல்படாதுங்க. அப்போ நம்ம இது பண்ணுவாங்க. ஆப்ஷன் பையிங் மட்டும் இல்லை, நம்மளுடைய கிளாஸ்ல செல்லிங் இருக்கு. அப்படியே அதை வந்து ரிவர்ஸ் பண்ணா செல்லிங், ரெண்டு இதுமே நம்ம மேக்ஸ்ல நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? அதனால மேக்ஸ் அடிப்படையில் மட்டும் நம்புங்க. யாரோ யூடியூப்லயோ இன்ஸ்டா எந்த சோசியல் மீடியாவில் எது கொடுத்தாலும் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்கறது சேர்த்து தான். நீங்க படித்து தெரிந்திருந்தால் அதை வர்த்தகம் பண்ணுங்க, இல்லையே தவிர்த்துருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.